நான் உங்க சுபஸ்ரீ நம்ம சேனல்ல கரண்டா HTML tutorial தான் பார்ட் பண்ணிட்டுக்கறோம். சோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா select tag and datalist tag பத்தி தாங்க பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த விஷயம் ஷீட் கூட ஓபன் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டேங்க. இங்க shift+1 கொடுத்துக்கறேன். டைட்டில் டாக்ல டைட்டில் எழுதிக்கிறேன். டைட்டில் வந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பாடி டேக்ல ஃபர்ஸ்ட் செலக்ட் டேக்னா என்னன்னு பார்ப்போம். செலக்ட் டேக்னா டிராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு தான் வந்து நம்ம இந்த செலக்ட் டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு யூசர் கிட்ட இருந்து இன்புட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஃபீல்டுக்கு ஒரு நேம் வந்து கொடுக்க போறாங்க. அதுக்கு வந்து லேபிள்ன்ற டேக் வந்து கொடுக்குறேன். இங்க வந்து நான் செலக்ட் ஃப்ரூட்ஸ்னு வந்து கொடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறம் செலக்ட்னு டேக்ல வந்து கொடுத்துக்கறாங்க. இந்த செலக்ட் டேக்குள்ள ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எழுதிக்க போறேன். நான் இங்கே வந்து மேங்கோன்னு எழுதிக்கிறேன். ஆரஞ்சுன்னு இங்கே எழுதிக்கிறேன். ஆப்பிள்னு எழுதிக்கிறேன். கிரேப்ஸ் வந்து கொடுத்துட்டேன். இப்போ நான் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துட்டேன். இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் வித் லைவ் ஸ்டோரி கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், லேபிள் டேக்கில் கொடுத்த அந்த செலக்ட் ஃப்ரூட்ஸ்னு வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. தென் வந்து நம்ம செலக்ட் டேக்குள்ளே ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தோங்களா, ஸோ அதெல்லாமே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு பாருங்கள், மேங்கோ, ஆரஞ்சு, ஆப்பிள், கிரேப்ஸ்னு. இப்போ நம்ம நிறைய ஃபார்ம்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த லேபிளை கிளிக் பண்ணாலே நமக்கு இந்த இன்புட் ஃபீல்டு வந்து நமக்கு ஃபோக்கஸ் ஆகுங்களா, அதே மாதிரி தான் இப்போ இந்த செலக்ட் ஃப்ரூட்ஸ்ன்ற கிளிக் பண்ணால் நமக்கு வந்து இந்த ட்ராப் டவுன் வந்து நமக்கு ஃபோக்கஸ் ஆகணும். ஸோ அதுக்கு வந்து இங்கே லேபிள் டேக்கில் ஃபார்ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுங்க. இங்கே நான் வந்து ஃப்ரூட்ஸ்னு வந்து கொடுத்துக்கிறேன். தென் இங்கே நம்ம என்ன நேம் கொடுத்தோமோ அதே தான் வந்து நம்ம இங்கே செலக்ட் டேக்குள்ளே ஐடின்ற ஒரு அட்ரிபியூட்டை கொடுத்து அந்த சேம் நேமே நம்ம வந்து இங்கேயும் கொடுத்துக்கணும். ஃப்ரூட்ஸ்னு வந்து கொடுத்துட்டேன். இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் இந்த செலக்ட் ஃப்ரூட்ஸை கிளிக் பண்ணால் எனக்கு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோக்கஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நேம்ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த நேம்ன்ற அட்ரிபியூட் எதுக்கு கொடுக்குறோன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இப்போ நம்ம ஒரு ஃபார்மில் இந்த மாதிரி செலக்ட் டேக் கொடுத்து நம்ம எழுதியிருந்தோம்னா அதில் இருக்க டேட்டாஸ்லாம் நமக்கு சப்மிட் பண்ணும்போது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இந்த நேம்ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுக்கணுங்க. அப்போ தான் நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே சப்மிட் கொடுக்கும் போது நமக்கு வந்து சென்ட் ஆகுங்க சர்வர் சைடுக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இந்த நேம்ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுக்குறோம். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான அட்ரிபியூட்டுங்க. இப்போ நான் இங்கே ஃப்ரூட்ஸ்னே வந்து கொடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே வேல்யூன்ற அட்ரிபியூட் வந்து கொடுக்குறேங்க. இந்த வேல்யூவில் வந்து மேங்கோன்னு வந்து எழுதிக்க போகிறேன். இந்த வேல்யூன்ற அட்ரிபியூட் வந்து எதுக்கு நம்ம கொடுக்குறோம்னா அப்போ தான் நமக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு சர்வர் சைடில் போய் சென்ட் ஆகுங்க. இல்லைனா நமக்கு கொடுக்குற வேல்யூஸ் எல்லாம் நமக்கு சென்ட் ஆகாது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம கொடுக்குறோம். இங்கே அதே மாதிரி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம யூசர்ஸ் வந்து மல்டிபிள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு நினச்சோம்னா அதுக்கு வந்து நம்ம இங்கே செலக்ட் டேக்கில் மல்டிபிள்ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுக்கணுங்க. இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், அந்த செலக்ட் டேக்கில் கொடுத்த கண்டென்ட்ஸ்லாம் நமக்கு டிஸ்பிளே இருக்குது. ஸோ இப்போ யூசர்ஸ் வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறோம். தென் வந்து சைஸ்ன்ற அட்ரிபியூட் வந்து இருக்குங்க. இந்த சைஸ்ன்ற அட்ரிபியூட் வந்து எதுக்கு கொடுக்குறோம்னா ஸோ எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து விசிபிள் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்து நம்ம சைஸ்ன்ற அட்ரிபியூட் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ நான் இங்கே 2ன்னு மட்டும் கொடுக்குறேன். இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு 2 ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் விசிபிளாக இருக்குது. ஸ்க்ரோல் பண்ணால் தான் நமக்கு பேலன்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்படி தாங்க நம்ம செலக்ட் டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து டேட்டாலிஸ்ட் டேக்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ இந்த டேட்டாலிஸ்ட் டேக்னா என்னென்னா யூஸ் டு ப்ரொவைட் அ லிஸ்ட் ஆஃப் ப்ரீ டிஃபைன்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் அன் இன்புட் எலமெண்ட்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ நம்ம வாட்ஸ்அப்லேயே இருந்தாலும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராமில் இருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சேட் பண்ணும்போது டெக்ஸ்ட் டைப் பண்ணுவோமா, அப்போ நமக்கு ஒரு சில சஜஷன் டெக்ஸ்ட்லாம் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுங்களா. இப்போ நம்ம ஒரு ஃபார்ம் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ நம்ம ஒரு சிட்டி வந்து டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரிலாம் டைப் பண்ணும்போது நமக்கு சஜஷன் சிட்டிஸ்லாம் வந்து டிஸ்பிளே ஆகுங்களா. ஸோ அந்த மாதிரிக்கு தான் வந்து நம்ம இந்த டேட்டாலிஸ்ட் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இங்கே லேபிள் டேக் வந்து கொடுத்துக்கிறேங்க. இந்த லேபிள் டேக்கில் சூஸ் யுவர் கோர்ஸ்னு வந்து கொடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறம் டேக்கில் வந்து இன்புட்டுன்னு கொடுத்துக்கிறேங்க. இந்த இன்புட்டில் டைப் வந்து டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம இன்புட் ஃபீல்டில் டெக்ஸ்ட்டு தான் வந்து கொடுப்போம். ஸோ அதனால் நம்ம டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறோம் டைப்பில். நெக்ஸ்ட் அதே மாதிரி நேம்ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுத்துக்கிறேன். இங்கே நான் வந்து கோர்ஸ்னு கொடுத்துக்கிறேன். தென் அதே மாதிரி ஐடின்ற அட்ரிபியூட்டும் கொடுத்துக்கிறேன். இங்கே நான் வந்து கோர்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே ஐடி அட்ரிபியூட்டுக்கு கோர்ஸ்னு கொடுத்தனால இங்கே லேபிளில் வந்து ஃபார்ன்ற அட்ரிபியூட் கொடுத்து கோர்ஸ்னு கொடுத்துக்கிறேன். தென் அதுக்கப்புறம் டேட்டாலிஸ்ட் டேக் வந்து கொடுத்துக்கிறேங்க. இந்த டேட்டாலிஸ்ட் டேக்குள்ளே ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துக்க போகிறேன். தென் வேல்யூன்ற அட்ரிபியூட்டும் கொடுத்துக்கிறேன்.
வந்து வேல்யூஸ்லாம் வந்து கொடுத்துட்டேங்க. இப்போ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள் அந்த இன்புட் ஃபீல்டு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த லேபிளை கிளிக் பண்ணால் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த இன்புட் ஃபீல்டு வந்து ஃபோக்கஸ் ஆகுது. இப்போ நான் இங்கே கம்ப்யூட்டர்னு டைப் பண்ணால் எனக்கு வந்து எந்த லிஸ்ட்டும் வந்து டிஸ்பிளே ஆகலை, சஜஷன்ஸும் வந்து ஷோ ஆகலை. ஸோ அதுக்கு வந்து இந்த இன்புட் டேகில் லிஸ்ட்டுன்ற அட்ரிபியூட் வந்து கொடுங்க. இங்கே வந்து நான் டிகிரின்னு வந்து கொடுத்துக்கிறேன். இந்த லிஸ்ட்டுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதே தான் நம்ம வந்து இங்கே டேட்டா லிஸ்ட்டில் ஐடின்ற அட்ரிபியூட்டை கொடுத்து அந்த வேல்யூ வந்து நம்ம கொடுத்துக்கணும் இங்கேயும். இப்போ நான் கொடுத்துட்டேன். கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள் ஒரு ஆரோ மார்க் மாதிரி வந்து டிஸ்பிளே இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து லிஸ்ட்லாம் வந்து ஷோ ஆகிருக்குது. நான் இப்போ இங்கே கம்ப்யூட்டர் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ கம்ப்யூட்டர்னு டைப் பண்ண உடனே எனக்கு அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட்ஸ்லாம் வந்து எனக்கு சஜஷன் கொடுக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம இந்த டேட்டா லிஸ்ட் டேக் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ யூஸருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லலாம் டேட்டாஸ்லாம் வந்து என்ட்ரு பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் செலக்ட் டேக்னா என்ன பார்த்தோம், டேட்டா லிஸ்ட் டேக்னா என்ன பார்த்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.